ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இந்த மலைக்கு ஏற்ற ஒரு வெங்காய பக்கோடா தான் பார்க்க போகிறோம். வெங்காய பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் பெருங்காயம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுருக்கலாம். இதில் கடலை மாவு சேர்த்துடலாம். கொஞ்சம் அரிசி மாவு, ஜீரகம், சோம்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசறி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுங்க. நல்லா இந்த அளவு பிசைஞ்சுக்கோங்க. இதில் நல்லா சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. பிசைஞ்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதுத்து போட்டுருங்க. என்னுடைய பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், மொறுன்னு இருக்குது. டீயோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான் அப்படியே மற்றதையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுடைய வெங்காய பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மழை நேரத்துக்கு ஒரு டீயோட சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.